ஹாய் காய்ஸ், நான் உங்கள் குருவன். நான் மீண்டும் ஒரு யூடியூப் வீடியோவோட இணைந்து கொள்கிறோம். மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த பேரராயசேகரன் அவன் நடந்து வந்து கொண்டிருக்கின்றான். அப்போ இங்கு வங்காத்தால் தனது துப்புரவு பணியையும் மேலதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அரண்மனையிலே கூடுதலாக ராசா, மந்திரி, தளபதி இவர்கள் மாத்திரமே மேலதிகமாக நிற்பார்கள். மற்றவர்கள் தங்களுடைய வேலைக்கு வந்து அவர்கள் போய்விடுவார்கள். இப்போ இந்த நேரத்தில் தான் இந்த மங்காத்தம்மாள் மற்றும் இந்த பேரராயசேகரனுக்கு இடையிலான ஒரு தொடர்பு ஒன்று ஏற்பட்டு விடுகின்றது. இது இவ்வாறு நடந்து இந்த விஷயம் கசியாமல் இருக்க இவளும் தனது பணியை செய்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த விடையோ எப்படியோ கசிய தடவை வேணும். எப்படியோ இந்த சக்தி பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது சக்தி எடுத்தல் மற்ற இந்த வாந்தி வார மாதிரி உணர்வுகள் சிலது இருக்கும். நடக்கின்ற மங்காத்தம்மாள் பண்டனம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரண்மனையில். அப்போ இவர் தனது இந்த மதிய படியை முடித்துவிட்டு சாப்பிட மனோரமாவுடன் சேர்ந்து சாப்பிடுவது வழக்கம். அப்போ அந்த நேரத்தில் இந்த மங்காத்தாள் பண்டனம் அவருக்கு வாந்தி வர தொடங்குகிறது. அப்போ என்ன நீ இப்படி வாந்தி எடுக்கிற, இப்படி ஏதாவது சாப்பிடவில்லையா காலமே, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மனோரமா இந்த கதையை கேட்கின்ற பொழுது மனோரமாவிடம் நடந்தவற்றை சொல்லிவிட விஷயம் அரண்மனைக்குள் கசிய தொடங்குகின்றது. அப்போ கரவசூரிய சிங்கியாரியன் அவர் இப்போ நினைக்கிற அவரை பற்றி கூடுதலாக சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ஏதாவது பெயரில் புலை என்றால் அது புலை, சரி என்றால் சரி, இவ்வாறு தீர்மானம் எல்லாம் எடுக்கக்கூடியவர் மற்றும் இந்த மக்களிடத்திலேயே தன்னால் ஏழுமான அளவு பிரச்சனைகளை நல்லபடியாக கதைத்து தீர்க்கக்கூடியவர். அப்போ இந்த விஷயம் கனவசூரிய சிங்கியாரினை அட்டி விடுகிறது. சரி, இன்று பின்னேறம் போல இந்த விஷயத்தை கதைப்போம். ஏனென்ற தற்போது இப்போ அவையில் இந்த நடந்து கொண்டிருக்க. சரி, போகட்டும், இதற்கான தீர்வை நான் இன்று எடுக்கின்றேன். ஏனென்றால் பிழை எப்போதும் பிழைதான். சரி, அப்போ இந்த அரண்மனை பின்னேறம் போல இந்த அரண்மனைக்குரியவர்கள் போய்விடுகிறார்கள். அப்போ சரி, போய் கதை வருது. சரி, இப்போ மங்காத்தம்மாள் இப்படி உன்னுடைய வயிற்றில் எமது அரசர் சார் குழந்தை ஒன்று வளர்கிறது. நாங்கள் எவ்வாறு ஒரு அரசியை பராமரிக்கின்றோமோ, அவர் இந்த பிரசவ நேரத்தின் பொழுது கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது அதே போன்று உன்னை நாங்கள் பார்த்து தருகின்றோம்.
இப்போ பிரசிடெண்ட் இனி அரசரும் இப்படி இடையில் மந்திரியாக வேலை செய்த இந்த சோமசூரியன் மனைவியான மனோரமாவிடம் இந்த சில விடயங்களை கூறி இவருக்கான பக்குவமான சாப்பாடுகளை ஏதுவான அளவுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுட்டு போகிறார் கனகசூரிய சிங்கியாரியன். சரி, இப்போ இந்த விஷயம் மகாராணி கீதாஞ்சலி அவர்களுக்கு காது வெட்டி விடுகிறது. அதே போன்று இந்த அரண்மனை சார் குடும்பத்தினரிடம் இந்த விஷயம் வெட்டி விடுகிறது. அதே நேரம் இங்கு மங்காத்தம்மாளும் கொஞ்சம் பயத்திலேயே இருக்கிறார் என்றால் இவர்கள் ஏதாவது செய்து விடுகிறார் என்று சொல்லி, அப்போ இங்கே உலகுடைய தேவியர் அவர் கொஞ்சம் இரக்க சுபாவம் உடையவர். அப்போ சரி, இப்போ அதாவது மனோரமாவை வந்து கதைச்சி போட்டு இப்படி அவளுடைய சாப்பாடுகள் மிகவும் பரிசோதனை செய்த பின்னே அதற்கு கொடுக்க வேண்டும். சரி, இது மன்னர் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார். நான் ஜாமறிந்தோம், கவலைப்பட வேண்டாம். சரி, அப்போ மனோரமாவும் சொல்கிறாள், சரி நான் இதுக்கு உனக்கு பயம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு இந்த சாப்பாடு பரிசோதனை செய்ததன் பின்னே தருவேன். அதாவது இந்த சாப்பாடு ஏதாவது வித்தியாசமான மணங்கள், அதாவது இந்த சாதாரண சுவையோடு பார்க்கின்ற பொழுது வேறு ஏதாவது மணங்கள் என்று அந்த சாப்பாடை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி மனோரமா சொல்லிப்போ. சரி என்ற அந்த பிள்ளைக்கு அதாவது உணர்கிற வயசும் இல்லை, அறிகிற வயசும் இல்லை என்று நான் சொன்னதன ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தால் வந்தவர் யார், இந்த மங்காத்தம்பாள் என்பவர். சரி, அப்போ இதுக்குள்ள சில இதுகள் என்று சொல்லி நடக்க அதெல்லாம் வெற்றிகரமாக ஏதோ அப்போ எங்களுடைய சுலோகம் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி இருக்கிறவரையே ஏதோ இங்கு அவரும் வந்து ஒரு பாவமே செய்யாத பெண்ணென்றபடியால் ஏதோ அவருடைய பிரார்த்தனைகளும் இறைவனாலே செவிசாய்க்கப்பட்டது என்று இங்கே சொல்ல வேண்டி இருக்கிறது. பின்னேற நேரங்களில் பர்ராய சகோதரருடன் இந்த மங்காத்தம்மாள் இவன் வெளியில் போவா கதைப்பார். பிறகு இந்த நிகழ்ச்சிகளும் படிப்படியாக நின்று விட்டது. அப்போ அந்த பழைய காலத்தில் சரி இப்போ கோயிலுக்குள்ளே போகின்ற பொழுது இந்த வாழாதிகளுடன் நரசர் சிலவர்களை போவதில்லை, கோயில்களுக்கு மரியாதை கொடுக்கும் நிமித்தமாக. அப்போ அதை யாரிடம் கொடுக்கத்தாமணும். இப்போ அரசர் சார் பாதுகாவலர் அப்போ இதெல்லாம் வச்சிருப்பார்கள், வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி. சரி, இப்போ இவ்வாறு காலங்கள் ஓடுகின்றது. இப்போ மங்காத்தாள் பண்டாரம் தனது முதலாவது மகனான இந்த சங்கிலியை பெற்றெடுக்கின்றார். இப்போ இவ்வாறு இந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது சரி ஒரு கழுந்த இவர்களில் யார் மன்னராக வருவார்னு சொல்லி அந்த அதற்குரிய அந்த குறிப்புகளும் எடுத்து பார்க்கப்படுகின்றது. அப்போ ராஜலட்சுமி அம்பாள், மற்றது வள்ளியம்மை அரசகேசரி, மற்றது இந்த மங்காத்தம்மனுடைய மூத்தமகனான சங்கிலியினுடைய ஜாதகம் அது ஏற்கனவே கணித்து வைக்கப்பட்டிருந்து. அப்போ எல்லாம் பேர் கொடுத்து அப்போ சொல்லுவது இப்படி இவளுடைய மங்காத்தம்மனுடைய பிள்ளை தான் இப்படி அரசாளர், மற்றவர்கள் அவர்களும் அரச சார்ந்திலே இருப்பார்கள். ஆனால் வேறு வேலைகள், அதாவது மந்திரி, ஒரு படைக்குரிய தளபதி,
கட்டிலடி தளபதி. இவ்வாறு தான் அவர்கள் சிலவர்களை வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற மாதிரி போகுது. இது என்னது இவருடைய குழந்தை அரசாள்வதை திருப்பியும் ஒரு குழந்தை ஜாதகம் இருக்க பார்க்க வேண்டும். இப்படியே கொடுத்து கொடுத்து பார்த்தால் ஒரே விட தான் வந்து கொண்டிருக்கின்றது. சரி, சில விட அவ்வாறு இருந்து விட்டார். அப்போ இந்த பழைய காலத்தில் வந்து இந்த ராஜ்யம் வந்து யார் மூத்த புள்ளி அவர்களுக்கு தான் சில விட கொடுத்து விடுறது. அல்லாட்டில் யார் கூட புத்திசாலித்தனமாக நடக்கின்ற அந்த பையனை தெரிவு செய்தால் கொடுத்து விடுறது. இவர் அரசாண்டால் நாட்டில் இருக்கின்ற மக்கள்கள் எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு இருப்பார்கள். கூடுதலாக இவ்வாறு தெரிவு செய்கின்ற பொழுது சரி போர் ஏதாவது வராமல் இருப்பதற்கான சூழல், அதில் கொஞ்சம் குறைவான ஒரு சூழல் அமைக்கக்கூடிய ஒரு மன்னராக நானும் கலைத்து விட்டேன் என்பதால் வீட்டு முறை சுற்றி வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன்.